அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். தேவி நாராயணியத்தில் தசகம் 38 6 முதல் 10 வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. தனானி பிருஷ்டானி குருன தாத்ரோன் ஸ்வான் பார்கவான் புத்திர களத்ர பாஜஹ கிருத்தா பரம் ஹைஹய பூமிபாலாம் ஞபீடயன் கோத்ர விஷுத்த சித்தஹ. பொருள்: காமம், குரோதம், லோபம் மனதில் வந்தால் அவர்கள் எதையும் செய்யும் துணிவை பெறுகிறார்கள். இதற்கு உதாரணமாக ஹைகயமார்கள். கார்த்த விராஜன் காலம் கழிந்ததும் ஹைகயமார்கள் வறுமையால் கஷ்டப்பட்டார்கள். தன் தந்தையிடம் நிறைய தட்சணைகள் பெற்ற அந்தணர்களை அணுகிய போது அவர்களும் ஏதும் தர மறுத்தனர். அதனால் ஹைகயமார்கள் அவர்களையும் அவர்களின் மனைவிகளையும் துன்புறுத்தினார்கள். இறுதியில் தேவியின் அனுகிரகத்தால் காப்பாற்றப்பட்டார்கள். ஹைகயர்களுக்கு மனதில் தூய்மை இருந்திருந்தால் அந்தணர்களை துன்புறுத்துவார்களா? அந்தணர்களும் மனதில் சுத்தம் இருந்தால் உதவி செய்திருப்பார்கள் அல்லவா? காம குரோதத்தால் இருவருமே கஷ்டத்தை தான் அனுபவித்தார்கள். குர்யான்ன கிம் லோபஹதோ மனுஷ்யோ யுதிஷ்டிராத்யா அபி தர்மனிஷ்டாஹாம் பிதாமகம் பந்துஜனான் குரும்ஷ்ச ரணே நிஜக்னுக் கலு ராஜ்யலோபாத். பொருள்: லோபம் மனதில் இருந்தால் என்ன ஆகும்? ஸ்நேகம், பந்தம் இல்லை என்று ஆகும். இதற்கு பாண்டவர்களே உதாரணம். யுதிஷ்டிராதிகள் தர்மிஷ்டர்கள், ஆனால் லோபத்தால் தர்மத்தையும் மறந்தனர். பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், சகோதரர்களான துரியோதனாதிகள் அனைவரும் யுத்தத்தில் இறந்தனர். இதற்கு காரணம் என்ன? ராஜ்ய ஆசைதான். ஆசை வந்துவிட்டால் நல்லவர்கள் கூட எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். கிருஷ்ணோபதிஷ்டோ ஜனமே ஜயஸ்து சுத்தாந்தரங்கஃ பிதரம் மகேன பரீக்ஷிதம் பாப விமுக்தமார்யம் விதாயதே பிராபயதி ஸ்ம லோகம். பாண்டவர்களுக்கு ராஜ்ய ஆசை இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அவர்களின் பேரனான பரீட்சித்து லோபி அல்ல. தெரியாமல் ஒரு முனிவரை அவமதித்தான். அதனால் தக்ஷகன் அவனை கடித்து துர்மரணம் அடைந்தான். அவர் மகனான ஜனமேஜயன் வேதவியாசரிடமிருந்து தேவியின் மகிமையை அறிந்து கொண்டான். காம குரோத லோபங்களை பற்றி தெரிந்து கொண்ட ஜனமேஜயன் தேவியை குறித்து யக்ஞம் செய்தான். மகன் செய்த யக்ஞத்தால் பரீட்சித்து பாபங்கள் அழிந்து நற்கதி அடைந்தான். பாண்டவர்கள் ஆடம்பரமாக செய்த ராஜசூய யாகம் நல்ல முறையில் சம்பாதித்த பொருட்களால் செய்யப்படவில்லை. ஆகவே அதன் பலனை அவர்கள் அடையவில்லை. ஆனால் எளிய முறையில் சுத்தமான மனதுடன் செய்த யக்ஞம் பலன் தந்தது. மன தூய்மைதான் எதற்கும் முக்கியம். சதா சதாச்சார ரதோ விவிக்தே தேசே நிஷன்னச்சரணாம்புஜேதே தியாயன்ன ஜஸ்ட்ரம் நிஜவாசனாயோ நிர்மாஷ்டி சத்வன்மயதாமுபைதி. பொருள்: தன்னைத்தானே விமர்சித்து கொண்டு மனதில் உள்ள தோஷங்களை களைய வேண்டும். ராகத்வேஷங்களை நீக்க வேண்டும். சத்கர்மங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்பவர்கள் சாயுஜ்ய முக்தி அடைவார்கள். ஞானம் ந பக்திர்ன தபோ ந யோக புத்திர்ன மே சித்த ஜயோபி மாதஹ அந்தம் தமோகம் பிரவிஷாமி மிருத்யோஹோ சமுத்தரேமம் வரதே நமஸ்தே. பொருள்: இது போன்ற மனசுத்தியோ பக்தியோ ஞானமோ எதுவுமே தனக்கு இல்லை. எனவே தன்னுடைய காலம் முடிவதற்கு முன் தன்னை காப்பாற்று என்று இதன் ஆசிரியர் தேவியை வேண்டிக் கொள்கிறார். இதுவே இதன் பொருளாகும். இத்துடன் 38வது தசகம் நிறைவுற்றது. இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.